நாயன் சிந்திக்கா நாயன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க. ஏன் அதை இன்னும் வீடியோவா போடல? நீங்க வேற பேசிட்டே தான் இருக்கிற அரசியல்வாதிகளை பத்தி. யாருன்னா இது வரைக்கும் யார் மேல கேஸ் போட்டுருக்காங்க? நிறைய பேர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்தை உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிட்டா ஊர்ல எல்லாரும் உன்னை இர்ஃபான் அட்வொகேட்னு சொல்றாங்களே, ஏன் அது? ஏன் இர்ஃபான் எவ்வளோ தப்பு பண்றான், அந்த ஒரு தப்பு கூட நீ வந்து வீடியோ பண்ணி போடுற மாதிரி இல்லை, எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரியே போடுறீங்க. ஏன் இன்னும் யூடியூபர் அகேன்ஸ்ட் பேசுறது வந்து ரொம்ப ஈஸி, நிறைய வியூஸும் போகும். கேஸ் பாக்குறவங்களுக்கு சில பேருக்கு வந்து என் மேல இருக்க நம்பிக்கையோ இல்ல நான் சொல்றது உண்மை இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா unsubscribe பண்ணிட்டு போயிடலாம். Hello better citizens, this is me advocate Vignesh Muthuma, this is advocate Pavitra Sankar. Recent timesல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சரி நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து சில அலிகேஷன்ஸ் क्वेश्चनலாம் கேட்டிருக்காங்க. சோ அந்த क्वेश्चंस எல்லாமே இவரு நம்ம கிட்ட கேட்க போறாரு, அதுக்கு நான் பதில் சொல்ல போறேன். ஒண்ணா பார்த்துலாம் வாங்க. வணக்கம். இந்த சிந்திக்கா நாயன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க. அதை பத்தி உங்க யூடியூப் சேனல்லயே வந்து நீங்க வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அது அப்படியே அந்த போஸ்டோட நிறுத்திட்டீங்க. ஏன் அதை இன்னும் வீடியோவா போடல? ஒருவேளை அவங்க கணவர் கவுன்சிலரா இருக்கிறதுனால பயப்படுறீங்களா? அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. டெய்லர் அக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, அவங்கள பத்தியும் நீங்க இன்னும் எதுவும் போடல. இவங்க கிட்ட என்ன எதனா பணம் வாங்கிட்டீங்களா? சொல்லுங்க, அதுக்கு தானே காத்துன்னு வரோம் பதில். சோ இதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் சிந்திக்கா நாயன் அவங்க என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பார்க்கலாம். அவங்க டாக்டர் இல்ல, ஆனா சித்தா மெடிசன்லாம் வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கோ சப்ஸ்கிரைபர் வந்து ரெஃபர் பண்றாங்க, சேல் பண்றாங்க. அதுல சில ப்ராடக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆயிருக்கு. சோ இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி பேசுங்க சொல்லிட்டு நம்மளோட ஃபாலோவர் இதை பத்தி கேட்டிருந்தாங்க. லீகலா பாத்தீங்கன்னா அவங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு தான். ஏன்னா ஒரு டாக்டர் இல்லாம அவங்க வந்து ரெஃபர் பண்ற மெடிசன் ரெஃபர் பண்றது தப்பு தான். அதுவும் எக்ஸ்பயர் ப்ராடக்ட்னா வந்து அன்சேஃப் ப்ராடக்ட் மக்களுக்கு வந்து ஒருத்தவங்க வித்தாங்கன்னா அது சட்டப்படி தப்பு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இது சம்பந்தம் நிறைய வீடியோ போட்டுருக்கோம். நீ கூட பாத்தீங்கன்னா ஒரு பப்ஸ் வந்து எடுத்துட்டு சாப்பிட்டு வந்திருப்பேன். அந்த பப்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிருந்தா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ லீகலா அதுக்கு கன்சியூமர் கேஸ்ல நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. ஸோ பேக்கரியில பாத்தீங்கன்னா அன்சேஃப் ப்ராடக்ட் வித்ததுக்காக கன்சியூமர் கோர்ட் அந்த அன்சேஃப் ப்ராடக்ட் வித்து சட்டப்படி தப்பு, அதுக்காக அந்த பேக்கரியை வந்து 50,000 வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த கேஸ் நம்ம ஆல்ரெடி போடுறோம். ஸோ அதே போடுறோம். இந்த கேஸை விசாரிச்ச கன்சியூமர் கோர்ட் வந்து கெட்டு போன பப்ஸ் வித்ததுக்காக அந்த பேக்கரிக்கு வந்து 50,000 வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உனக்கு காம்பன்சேஷன் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணா ஆல்மோஸ்ட் இது ரிலவென்ட் தான் இவங்களுக்கு. ஏன்னா இவங்களும் அன்சேஃப் ப்ராடக்ட் தான் விற்கிறாங்க. அண்ட் மக்களும் இதனால பாதிக்கப்பட்டது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம பேசலாம் சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு போஸ்டா கிரியேட் பண்றேன். ஸோ இவங்க வந்து மக்களை சீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது 89% வந்து இவங்க சீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் போஸ்ட் கிரியேட் பண்ணும்போது இவங்களை பத்தி நீங்க வீடியோ போடாதீங்க, A2D பத்தி வீடியோ போடுங்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது சம்பந்தம் அந்த டைம்ல நான் இவங்களை பத்தி நான் வீடியோ போட்டிருந்தேன்னா இவங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல சில பேர் என்ன கேட்டிருப்பாங்கன்னா A2D இஷ்யூ வந்து டைவர்ட் பண்றதுக்காக இந்த விஷயத்தை போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதனால நான் பண்ண சரி ஓகே அந்த டைம்ல இவங்க என்ன கேட்கறாங்களோ அதை ஃபர்ஸ்டா போடலாம்னு சொல்லிட்டு A2D பத்தி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த விஷயம் சம்பந்தமா நம்ம பேச மட்டும் செய்யக்கூடாது, லீகலா நம்ம கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். யாரா அஃபெக்டட் பார்ட்டி வந்தாங்கன்னா அவங்க மூலமா நம்ம லீகலா கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம் சொல்லிட்டு ஒண்ணுமோ நான் ஸ்டோரியில போட்டுருக்கேன், ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். இது சம்பந்தமா இப்போ வரைக்கும் என்கிட்ட ப்ராப்பரா நம்மளோட ஃபாலோவர்ஸ் சரி யாருமே இந்த கேஸ் சம்பந்தமா யாருமே என்ன அப்ரோச் பண்ணல நான் பார்த்த வரைக்கும். இன் கேஸ் யாரா அப்ரோச் பண்ணியிருந்தா கண்டிப்பா அது சம்பந்தமா லீகலா போயிருக்கலாம். ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கும் வரல, ஸோ லீகலாவும் பார்த்தீங்கன்னா மெசேஜுக்கும் அது இது பண்ணல. சிந்திக்கா நாயன் கேஸ் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண தப்பான்னு கேட்டா ஃபாலோ சொல்றபடி உண்மையா இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்கிரைப் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா அவங்க அன்சேஃப் ப்ராடக்ட்லாம் வித்தானா சட்டப்படி ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்காக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. ஸோ மிஸ்லீடிங் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தானா அதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தேன்னா நான் எதுக்கு இன்ஸ்டாகிராம்ல அஃபெக்டட் பார்ட்டி டிஎம் பண்ணுங்க சொல்லிட்டு நான் மெசேஜ் கிரியேட் பண்ண போறேன், நியூஸ் கிரியேட் பண்ண போறேன், யூடியூப்ல நான் போஸ்டா போட போறேன். அப்படியே இந்த இஷ்யூ வந்து நான் கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு போயிடலாமே. நான் எதுக்கு இதெல்லாம் கிரியேட் பண்றேன்? ஏன்னா இதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் பேச மட்டும் செய்வோம். எப்பவுமே ஒரு விஷயத்த பேசினா மட்டும் சொல்யூஷன் கிடைச்சிருமா? அது லீகலா எடுத்துட்டு போனா தானே நம்மளால முடிஞ்சாலும் இந்த கேஸ் பத்திரிக்கை நம்மளால முடியும். ஏன்னா நம்ம கன்சியூமர் கோர்ட் நிறைய பார்த்திருக்கோம். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை கம்ப்ளீட்டா நம்ம கியூர் பண்ணலாம், அஃபெக்டட் பார்ட்டிக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலாம்னு நான் வெயிட் பண்ணேன். யாருமே இது சம்பந்தமா டிஎம் பண்ணாத நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ நான் சொல்றேன் சிந்திக்கா நாயன் அவங்க பண்ணது ஸோ ஃபாலோ சொல்றதுலாம் உண்மையா இருந்துச்சுன்னா அவங்க பண்ணது சட்டப்படி தப்பு தான். ஸோ அதுக்கு அஃபெக்டான பர்சன் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். சரிங்களா? எப்படி நான் ஆப்பிள் ஃபோன்ல நான் அஃபெக்ட் ஆயிருக்கணும் அவங்க மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுல நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன். ஸோ கன்சியூமர் கோர்ட் பொறுத்த வரைக்கும் யார் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு தாராளமா அவங்க மேல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். இதுக்கு எல்லாமே சட்டத்துல இடம் இருக்கு. இவங்க வேற ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அஃபெக்டட் பார்ட்டி வந்து அப்ரோப்ரியேட் ஃபோரம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரியா? அதனால நான் யாருமே சப்போர்ட் பண்ணல. ஸோ இன்னொரு விஷயமும் நீங்க கேட்டிருந்தீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் வந்து கவுன்சிலர் அதனால பயத்துல நீ வந்து பேசாம இருந்திருக்கேன்னு சொல்றீங்க. மினிஸ்டர் செந்தில் பாலாஜி
மினிஸ்டர் பொன்முடி, மினிஸ்டர் மா சுப்பிரமணி, இவங்க 3 பேரை பத்தி நான் பேசியிருக்கேன். யாரெல்லாம் பொலிட்டிஷியன் பர்சன் தப்பு பண்ணல என்னால முடிஞ்ச அளவுக்கு பேசுறேன். யூடியூப்ல இண்டிவிஜுவலா எந்த கட்சி சாராதவங்க எத்தனை பேர் பொலிட்டிஷியன் பர்சன் தப்பு பண்றத பேசுறாங்க, அதான் ஆளுங்கட்சி தப்பு பண்ணும்போது யாரெல்லாம் பேசுறாங்க சொல்லிட்டு நீங்களே வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்த மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்ல பாலிடிக்ஸ் பத்தி பேசுறவங்களுக்கு ஒருத்தருக்கு பின்னாடியும் ஒரு கட்சி இருக்கு. ஸோ ஒரு கட்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒருத்தரை பத்தி அகேன்ஸ்டா யாரா பேசினானா அந்த கட்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இண்டிவிஜுவலா எத்தனை பேர் பேசுறாங்க நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் யாருக்கு சப்போர்ட்டும் பண்ணல, யாருக்கு அகேன்ஸ்டாவும் பேசல. யார் தப்பு பண்றாங்களோ அதை பத்தி நம்ம பேசுறோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க லீகல் பாயிண்ட் எல்லாம் நம்ம சொல்றோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பண்ண முடியும். ஆமா, நீங்க வேற பேசிட்டே தான் இருக்கிற அரசியல்வாதிகளை பத்தி. யாருன்னா இது வரைக்கும் யார் மேல கேஸ் போட்டுக்கிறா? இந்த மாதிரி சொல்றது வேணா ஈஸியா இருக்குங்க. கமெண்ட்ஸ்ல வந்து நீ பேச மாட்டேதான் செய்யற, ஏன் கேஸ் எல்லாம் போட மாட்டேன் சொல்றது வேணா ஈஸியா இருக்கும். ஆனா ஒரு கட்சி வேலை ஒருத்தர் மேல கேஸ் ஃபைல் பண்ணணும்னா அதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கணும், ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அட்வொகேட் கேஸ் ஃபைல் பண்ணதுக்காக சுப்ரீம் கோர்ட் 5 லட்சம் ரூபாய் காஸ்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லா விஷயத்துக்கும் அவங்க மேல நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ப்ராப்பரான எவிடன்ஸ் தான் மட்டும் தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அதுவும் இந்த கட்சி எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏக்கம், அவங்களுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்மளுக்கு எதா பண்ணாலுமே அந்த கோடிக்கணக்கான பீப்புள் நம்மளுக்கு அகேன்ஸ்ட் ஆவாங்க. ஸோ அதனால எல்லா விஷயத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி தான் போனோம். எஸ் இண்டிவிஜுவலா என்னால என்ன முடியுமோ அது பண்ணுவேன். ஃபியூச்சர்ல அவங்களுக்கு அகேன்ஸ்டா நான் கேஸ் ஃபைல் பண்ணணும்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா பண்ணுவேன். இப்போ வரைக்கும் நான் எந்த கட்சியிலையும் இல்லை, என் பின்னாடி எந்த கட்சியும் இல்லை. என் பின்னாடி இருக்கிறவங்க என்னோட ஆஃபீஸ் மெம்பர்ஸ், ஆஃபீஸ் அட்வொகேட்ஸ், சீனியர்ஸை தவிர நான் எந்த விஷயம்லாம் தப்புன்னு தோணுதோ அந்த விஷயத்தை நான் வீடியோ மேக் பண்றேன். அண்ட் நீங்களும் நிறைய பேர் அந்த வீடியோஸ் அனுப்புவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. சில விஷயம்லாம் தப்பான இருக்குன்னு சொல்றீங்க, அந்த விஷயத்துல தப்பா இருந்துச்சுன்னா நான் தப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். மற்றபடி எந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவை நான் இங்க ஸ்ப்ரெட் பண்ண வரல. என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன் தான், அந்த இதை தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். சரி, ஊர்ல எல்லாரும் உன்னை இர்ஃபான் அட்வொகேட்னு சொல்றாங்களே, ஏன் அது? ஏன் இர்ஃபான் எவ்வளோ தப்பு பண்றான், அந்த ஒரு தப்பு கூட நீ வந்து வீடியோ பண்ணி போடுற மாதிரி இல்லை, எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரியே போகுது. ஏன், என்ன காரணம் அது? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறவங்க கிட்ட எல்லாம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேதுங்க. அவரை வந்து அவர் பண்ற தப்புலாம் லீகலா தப்புன்றேன், அவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுன்றேன், அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ன்ற, ஜெயில் தண்டனை இருக்குன்ற அந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். எப்படி இதுல வந்து நான் இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறேன், எனக்கு புரிய மாட்டேது. சோ அவர் எப்பப்பெல்லாம் தப்பு பண்ணும்போது இந்த ஆக்ட் படி தப்புன்னு சொல்றேன், இந்த செக்ஷன் படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்றேன், இதுக்கு 3 வருஷம் பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் வைஃப் தொப்புள் கொடி கட் பண்ணும்போது மினிஸ்டர் மா சுப்பிரமணி இந்த செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாரு. அந்த செக்ஷன்ல நானும் சொன்னேன். நான் மட்டும் இல்ல, சீனியர் மோகனேஸ்வர் சாரை வந்து இன்டர்வியூலாம் எடுத்திருக்கேன் இதுக்கு கேஸ் சம்பந்தமா. இதுலலாம் நான் எப்படி அவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு நீங்க நினைக்கிறேன்னு தெரியல. அவர் பாடி ஷேம் பண்ணாதான் அவருக்கு அகேன்ஸ்டா பேசுறேன்னு அர்த்தமா? ஏன்னா ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவர் பாடி ஷேப் பண்ணணுமா? எந்த சட்டத்துல சொல்லுது? அவர் தப்பு பண்ணானா அதுக்கு ஏற்ற மாதிரி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணும். அதுதான் நியூஸ் சேனல் மாதிரி அவரை நான் பாடி ஷேமிங் பண்ணி பேசாததுக்காக அவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தமா? அவர் பண்ண தப்புனா தப்பு தான், லீகலா தப்புனா தப்பு தான், கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணனா பண்ணுன்னா அதெல்லாம் போலீஸ் தான் பண்ணா, கவர்மெண்ட் தான் பண்ணோம். ஸோ அவங்களே பண்ணாத மாதிரி நான் என்ன பண்ண முடியும்? இது மட்டும் இல்ல, அவர் கடைசி போட்ட வீடியோக்கு அவர் வீடியோஸ் எல்லாம் பார்க்காதீங்க சொல்றேன். இதுல எங்கடா நான் சப்போர்ட் பண்றேன்? எனக்கு புரிய மாட்டேதுடா ஒரு விஷயத்த. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். எனக்கு இல்லையடா, எங்கடா நான் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கேன்? ஒரு விஷயத்த கூட கிளியரா புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்ல யூடியூபர் அகேன்ஸ்ட் பேசுறது வந்து ரொம்ப ஈஸி, நிறைய வியூஸும் போகும். யூடியூப்ல பொலிட்டிஷியன் பர்சன் அகேன்ஸ்டா பேசுறதா கஷ்டமே. எக்ஸாம்பிள் சவுக் சங்கர் நீ எடுத்துக்கோ. அவர் வீட்டுல எல்லாம் போயிட்டு என்ன பண்ணான்னு பார்த்தேல, ட்விட்டர்ல ட்வீட் போட்டாவே அரெஸ்ட் பண்றாங்க. நிறைய பேர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்த உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிட்டா. இப்போ இந்த வீடியோல நான் எந்தெந்த யூடியூபர்ஸ் பத்தி நான் பேசியிருக்கேன்னா அவங்கள பத்தி மட்டும் தம்ப்நெயில்ல நான் வைக்கிறேன். எவ்வளவு வியூஸ் போகுதுன்னு பாருங்க. நார்மல் வீடியோஸோட, என்னோட நார்மல் வீடியோஸோட இந்த வியூஸ் வந்து ஜாஸ்தியாக தான் போகும். ஏன்னா யூடியூப்ல அகேன்ஸ்டா பேசுறவங்க மக்கள் பார்க்கறது நிறையவே இருக்காங்க. அவங்கள அகேன்ஸ்டா அட்டாக் பண்ணி பேசினா அது நிறைய வியூஸ் போகும். ஸோ இந்த விஷயத்துக்கு நான் வரல, இது என் பொழப்பு இல்லை. யாரெல்லாம் தப்பு பண்றாலும் அவங்கள பத்தி நான் பேசுவேன். சட்டப்படி தப்புனா தப்பு தான். சில நியூஸ் சேனல் பண்ற மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நம்ம யாரோ ஒருத்தரை வந்து பாடி ஷேமிங் பண்றது கரெக்ட்னு சொன்னோம்னா மற்றவங்க யாரோ நம்மளை பாடி ஷேமிங் பண்ணும்போது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அன்னெசரியா பாடி ஷேமிங் பண்ணுறதுலாம் சட்டப்படி ரொம்ப ரொம்ப தப்பு. அதை நான் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தப்பு பண்ற விஷயம் தப்பு தான். நான் அவருக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, எந்த இடத்துல அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணல. அவரை பத்தி நான் என்னென்ன பேசியிருக்கேன்னா இப்போ நான் வீடியோ பிளே பண்றேன், நீங்க அதையும் பாருங்க. யூடியூப்ல வியூஸ்க்காக மக்களை பேடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக சில யூடியூபர்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் இஃபான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிறக்க குழந்தைய வந்து ஜெண்டர் ரிவ்யூ பண்ணி வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கே தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவர் மேல ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கல. இப்போ அவரோட குழந்தைய வந்து ஆபரேஷன் பண்ணும்போது தொப்புள் கொடி கட் பண்றதுலாம் ஃபுல்லா வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. இது வந்து நிறைய பேர்
பேடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சோ இது சம்பந்தமா தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கலனா நிறைய பேர் இத ட்ரை பண்ணுவாங்க. இதனால லா அண்ட் ஆர்டர் தான் கெட்டு போவோம். லீகலா பாத்தீங்கன்னா இவர் மேல வந்து செக்ஷன் 34 ஆஃப் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் படி இவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும்னா இதுக்கு பாத்தீங்கன்னா அப் டு 1 இயர் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் இருக்கு. ஆர் போத் ரெண்டுமே நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. அந்த அதர் ஆக்ட் படி இவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த ஹாஸ்பிடல்ல சரி அந்த டாக்டர் சரி அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க மேல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். ஹெல்த் மினிஸ்டர் பேசின பிறகு நிறைய பேர் சோசியல் மீடியால என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, யூடியூபர் இன்ஃபுளுசரா இருந்தா அவர் என்ன தப்பு பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அவர் மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டு இதே ஹெல்த் மினிஸ்டர் தான் கண்டிப்பா அவர் மேல ஆக்ஷன் எடுப்போம். இந்த கவர்மெண்ட் வந்து யார் தப்பு பண்ணாலும் அவங்கள வந்து நாங்க ஃப்ரீயா விட மாட்டோம், கண்டிப்பா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம் சொல்லிட்டு இதே மினிஸ்டர் தான் சொன்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து கொலை குற்றம் எல்லாம் பண்ணல, அவருக்கு வந்து நாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி தான் யூடியூப்ல பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் வந்து கொலை குற்றம் எல்லாம் பண்ணல, வெறும் போன் தான் பேசிட்டு போனாரு, அவர் மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. அதே மாதிரி தான் பிரியாணி மேடம் பாத்தீங்கன்னா கொலை குற்றம் எல்லாம் பண்ணல, பார்க்க பத்தி தப்பா பேசினாரு, அதுக்காக அவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க. லீகலா பாத்தீங்கன்னா அஃபென்ஸ் யார் தப்பு பண்ணாலும் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கும். அதுதான் நம்ம சட்டத்துல எல்லாம் போட்டுருக்காங்க. இந்த விஷயத்துல இந்த டைலரிங் பண்ற பர்சனோ ஏதோ எம்ஆர்பி ரேட்டோட உங்ககிட்ட ஜாஸ்தியா ப்ராடக்ட் வித்தாலுமே இல்ல டிஃபிஷியன்சி சர்வீஸ் பண்ணாலுமே இல்ல டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் வித்தாலுமே அவங்க மேலேயே நீ தாராளமா கன்சூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம், இல்ல அப்ராப்ரியேட் ஃபோரம்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். கன்சூமர் கேஸ் பொறுத்த வரைக்கும் கன்சூமர் அஃபெக்டட் ஆனதுல இருந்து அதாவது காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல இருந்து 2 இயர்ஸ்க்குள்ள நமக்கு தாராளமா கேஸ் ஃபைல் பண்ணலாங்க. சோ முன்னாடி சொன்ன சிந்திகா நாயன் கேஸ்ல நீங்க அஃபெக்ட் ஆனீங்கன்னா பாதிக்கப்பட்டீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அட்வொகேட் மூலமா தாராளமா கன்சூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம், இல்லனா லீகல் எய்ட் அத்தாரிட்டி கான்டாக்ட் பண்ணுங்க. நான் எப்பவுமே எந்த விஷயத்துக்கும் 100% வந்து டிஎஃப் பண்ணுங்க யாருமே நான் சொல்ல மாட்டேன். இந்த சிந்திகா நாயன் கேஸ்ல வெறும் பேச மட்டும் செய்யாம அதுல அஃபெக்ட் ஆன பர்சனுக்கு என்னால முடிஞ்ச லீகல் சப்போர்ட் கொடுக்கலாம் தான் என்ன. சோ இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்ல மத்தவங்க சொல்றதையும் நான் சொல்றதையும் பிளைண்டா நம்பிடாதீங்க, அதை கிராஸ் செக் பண்ணுங்க, எது உண்மை தன்மைன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுங்க. சோசியல் மீடியாவை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. நீங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயம் வந்து பாலிடிக்ஸ் தாங்க. பாலிடிக்ஸ் தான் நம்ம லைஃப்ல சரி, நம்ம படிக்கிற படிப்புல சரி, சாப்பிட்ற சாப்பாடு சரி, வேலைக்கு போறது எல்லாத்தையுமே கலந்துருக்கு பாலிடிக்ஸ் தான். அந்த பாலிடிக்ஸ்னால இருந்தாவே நம்ம சொசைட்டி கண்டிப்பா டெவலப் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். 2026 நம்மளுக்கு எலெக்ஷன்லாம் வருது, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அது எப்படி நீங்க யூடியூபர்ஸ் யார் தப்பு பண்ணாலும் இன்ஃப்ளூயன்சர் தப்பு பண்ணாலும் நீங்க கேட்குறீங்களா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்காக ஜெனியூனா இருக்க எதிர்பார்க்குறீங்களா, அதே மாதிரி உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்துட்டு நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்லிட்டு செய்யாம இருக்க பொலிட்டிஷியன் பர்சன்கிட்டையும் கேளுங்க, கரப்ஷன் பண்றவங்களையும் கேளுங்க. ஏன்னா ஒரு யூடியூபரும் இன்ஃப்ளூயன்சரோ அது மூலியமா நீங்க சேஞ்ச் ஆகாம நம்ம சொசைட்டி சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஒரு நல்ல பொலிட்டிஷியனால நம்ம சொசைட்டி கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அவர் நல்லா இருந்தா நல்லா ஒர்க் பண்ணா, அதனால நல்ல பொலிட்டிஷியன் பர்சன் சூஸ் பண்ண நம்மளோட கடமை. அது இல்லாம காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கரப்ஷன் பொலிட்டிஷியன் பர்சன் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டோம்னா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அது கேஸ் போடு இது கேஸ் போடு சொல்றது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பாலிடிக்ஸும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 2026 யார் உங்களுக்கு நல்லது பண்ணுவா, யார் சொசைட்டி நல்லது பண்ணுவா, யார் எந்த கட்சி இருந்தாலுமே உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களுக்கு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. இது உங்களோட கடமை. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக சில பேர் வந்து கேட்டுன்னு இருப்பாங்க. ப்ரோ நீ வீடியோலாம் போடுற, மக்களுக்குலாம் லீகல் அவேர்னஸ் போடுற, நீ ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்குலாம் போறிய இல்லையா சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக சில பேர் கேட்டுன்னு இருப்பாங்க. அவங்களுக்காகவே ஸோ நான் அஃபிஷியல் ஒர்க் என்ன நான் பண்ணுறது சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வ்ளாக் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெல்மெட்டும் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த மே மந்த் சுப்ரீம் கோர்ட் போகலாலும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்த நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ நான் கவர் பண்ணுறேன். இது நீ தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் தான் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சட்டப்படி யார் தப்பு பண்ணுறாலும் தப்பு தான், சரிங்களா? என் ஃப்ரெண்டு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, இவர் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நான் தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பு தான். ஸோ யூடியூப்ல நிறைய பேர் ஸ்கேம் பண்ணானா அவங்க மேலே போய் கேஸ் ஃபைல் பண்ணுங்க. நான் யாருக்குமே இங்கே சப்போர்ட் பண்ணிடலாம் இல்லை. இன்கேஸ் பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு வந்து என் மேலே இருக்க நம்பிக்கையோ இல்லை நான் சொல்றது உண்மை இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். நான் வந்து என்னோட ஜெனரல் ஃபாலோவர்ஸ்க்கும் ஜெனரல் பப்ளிக்கும் என்னால் முடிஞ்ச லீகல் சப்போர்ட்டா வீடியோ மூலியமா நான் போட்டுன்னு இருக்கேன். ஸோ இதுதான் நம்ம சேனலோட மோட்டோ. மற்றபடி நான் யாருக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணல. ஸோ தப்பான அலிகேஷன் நீங்க வைக்காதீங்க. இதுதான் எங்களோட ரிக்வஸ்ட். இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்க கேளுங்க. இவரு என்கிட்ட கேட்பாரு, அது ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணி போடலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. Better citizen, better nation. Thank you for watching this video. Have a wonderful day. அடுத்த வீடியோல பார்ப்போம். Bye bye.